நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம், ஏசப்பா சிலுவையில 7 வாக்கியங்கள் பேசினாங்க. அதுல முதலாம் வாக்கியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். என்ன வாக்கியம்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். முதல் வாக்கியமா ஏசப்பா சிலுவையில நின்று கொண்டு பிதாவை நோக்கி சொல்றாரு, இந்த மனுகுலத்தை பார்த்து, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இது முதல் வாக்கியமா சொன்னாரு. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஏசப்பாக்கு தான் மனுஷகுமாரனுக்கு மன்னிக்கிற அதிகாரத்தை பிதா கொடுத்திருந்தாரே, அவர் டைரக்டா நம்மளை மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பிதா கிட்ட அவர் மன்னிப்பு வாங்கி நமக்கு தரார். ஒரு இன்டர்மீடியேட்டரா இருந்து நமக்காக, மனுகுலத்துக்காக அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, பிதா கிட்ட பரிந்து பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு? அதாவது நமக்கும் பிதாவுக்கும் இடையிலான உறவை, அந்த சமாதான உறவை குமாரனாக நடுவாக நின்று மனுகுலத்துக்கும் பிதாவுக்குமான உறவை அவர் ஏற்படுத்துறாரு. அந்த இடத்துல குமாரன் நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த வசனத்தின்படியே அந்த வார்த்தையான தேவன் நம்மை மன்னிச்சிட்டாரு. குமாரன் கிட்ட வரைக்கும் வரோம், ஆனா பிதா கிட்ட போகணுமே, பிதா நம்மளை மன்னிக்கணுமே. சோ அவர் இன்டர்மீடியேட்டரா இருந்த இந்த வார்த்தையை நமக்காக சொல்றாரு. சரி, இதை நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியா என்ன பண்ணணும், நம்ம அதை தியானிச்சு பார்க்கணும். ஏதேன் தோட்டத்துல, ஆதியாகமத்துல ஆதாமையும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே ஏதேன் தோட்டத்துல படைச்சி ஆதாமையும் ஏவாளையும் விடுறாங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த அப்புறமா அங்கு பேசப்பட்ட வார்த்தைகளும் 7. அங்கு பேசப்பட்ட அந்த 7 வார்த்தைகளுக்கும் ஆன்சர், பதிலாக, அந்த கொஸ்டினுக்கு பதில் தான் குமாரன் சிலுவையில ஆன்சர் பேசுறாரு. ஆதியாகமத்துல முதல் வார்த்தை, அவங்க அந்த பழத்தை புசிச்சுட்டு நேர போய் அந்த புதற்குள்ள என்ன பண்றாங்க, தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, பாவம் வந்ததுமே அதுவரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அதாவது அவங்க வார்த்தைய, தேவன் மனுஷனோடு செய்த அந்த உடன்படிக்கையின் வார்த்தைய அவங்க விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சனால தேவனுக்கு கீழ்ப்படிச்சாங்க. சோ அது வரைக்கும் என்ன பண்ணாங்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன பண்ணல, அவங்க புசிக்கல. அப்ப விசுவாசம், ஒரு ஆளை நம்ம விசுவாசிச்சோம்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம். அதே மாதிரிதான் தேவனை விசுவாசிச்சாங்க, அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. ஆனா சாத்தான் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுச்சு, ஸ்திரீயின் இடத்துல வஞ்சகமா பேசி ஸ்திரீயானவள் என்ன பண்றா, வஞ்சிக்கப்படுறா. இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்த ஆதாமும் ஏவாளும் இப்ப சாத்தானுடைய பேச்சுக்கு என்ன பண்றாங்க, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. தேவன் நல்லவர் இல்லை என்கிற தீர்மானத்துக்கு அவங்க வர்றாங்க அந்த இடத்துல. அப்போ இப்போ சாத்தானுக்கு எதற்கு நீங்க கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று ரோமர் புக்ல நம்ம வாசிக்கிறோம். இப்போ சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால சாத்தானுக்கு அடிமையா போறாங்க. சாத்தான் அவங்க இருதயத்துல சொல்றான், நீ நிர்வாணி. அவங்க வல்லமைகள் எடுக்கப்பட்டது, தேவனை விட்டு விலகி போறாங்க. மகிமையின் வஸ்திரத்தை எல்லாம் அவர் உடுத்தி வைத்திருந்தாரு. ஆதாம் அந்த ஸ்பிரிட்ல இருந்தா, அந்த மாம்சமா இருந்தாலும் அந்த ஸ்பிரிட் நினைச்ச இடத்துக்கு போலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய வல்லமையில இருந்த ஆதாம் இப்போ எல்லாத்தையும் இழந்து சாத்தானுக்கு அடிமையாக போய் நிர்வாணியாக்கப்பட்டான். எல்லாமே இழந்துட்டான். நிர்வாணி என்று சொல்லப்படுது. நிர்வாணி பாவத்துக்கு அடையாளம். நிர்வாணமாக்கப்பட்டு ஒளிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இப்ப ஆதாமும் ஏவாளும் இருக்காங்க. தேவன் வருகிறார் தோட்டத்துல. தேவன் ரொம்ப கோபத்துல எல்லாம் வரல, தோட்டத்துல உலாவ வர்றாரு. வந்ததும் ஆதாம் கிட்ட கேட்ட முத வார்த்தை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு,
நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தோட்டத்துல பேசின வார்த்தை தேவன். தோட்டத்துல பேசினது தேவன், சிலுவையில பேசினது குமாரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டத்துல ஆதாமோட பேசினது தேவன். தேவன் பேசுறாரு ஆதாம் கிட்ட. இந்த தேவன் பேசுற கொஸ்டினுக்கு குமாரன் சிலுவையில என்ன பண்றாங்க? பதில் கொடுக்கறாங்க. தேவன் முதலாவது ஆதாம் கிட்ட என்ன பேசுறாங்க? நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு தேவன் ஆதாமும் ஏவாளையும் கேட்கிறாங்க. ஆனா ஆதாமும் ஏவாளையும் எப்படி இருக்கிறாங்க? நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து கொண்டு ஒளித்திருக்காங்க. இதற்கு பதிலாதான் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டதுமே குமாரன் சிலுவையில பதில் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தேவன் நீ எங்கே இருக்கிறாய் என்ற மனுகுலத்தை பார்த்து கேட்கிறார். அதாவது ஆதாம் மூலமா வந்த சந்ததிகள் தான் மனுஷர்கள் எல்லாருமே வந்தாங்க. நீ எங்கே இருக்கிறாய்? இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறாரு இப்ப தேவன், நீ எந்த நிலைமையில இருக்க? நான் உன்னை எந்த நிலைமையில வச்சேன்? இன்றைக்கு உன் நிலைமை என்ன? நான் எந்த நிலைமையில இருந்த நீ என்னோட கூட உறவு உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆனா இன்னைக்கு உன் நிலைமை என்ன? இப்படி கேட்டா என்ன சொல்லுவான்? குமாரன் பதில் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. முதல் வார்த்தை. தோட்டத்துல தேவன் வராரு. ஆதாமும் ஏவாளும் என்ன பண்றாங்க? அந்த ஒழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தேவனுக்கு முகத்துக்கு முன்பாக அவர்களால் என்ன பண்ண முடியல? வர முடியல. அந்த இடத்துல ஒரு 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 ஹிடன் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு ஒரு மறைவான ஒரு சத்தியம் இருக்கு. என்னன்னா, தேவன் வராரு, தோட்டத்தோட வாசல்ல நின்று, ஆதாமே நீ எங்க இருக்கிற என்று வாசல்ல நின்று கேட்கிறாரு. குமாரன் வராரு. அதுல அந்த இடத்துல ஆதாமுக்கும் தேவனுக்கும் நடுவாக குமாரன் இந்த சிலுவையில பேசின வார்த்தைய நிச்சயமாக அந்த தோட்டத்துல பேசியிருப்பாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நிச்சயமா பேசியிருப்பாரு. அவர் பேசினதுனாலதான் அந்த இடத்துல, அந்த தோட்டத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. ஒரு ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அந்த தோட்டத்துக்குள்ள சிந்தப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட தோல் வஸ்திரம் உருவப்பட்டு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் வஸ்திரம் செய்து கொடுத்தாரு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நின்றதின் அடையாளமா மனுகுலத்துக்கும் தேவனுக்கும் நடுவாக குமாரன் நின்று பரிந்து பேசினதன் நிமித்தமாகத்தான் அதற்கு அடையாளமாக அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதோட தோல்னாலதான் தோல் வஸ்திரம். நமக்கு உடம்பு, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பாகம் இருக்கு. சரீரத்துக்கு தோல் வஸ்திரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப ஆத்மா நிர்வாணமா இருக்கு. இப்ப மனுஷன் தோல் வஸ்திரம் தரித்திருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. தேவன் பார்க்கும்போது அவர் நேர சரீரத்தை பார்க்க மாட்டாரு, நம்மளுடைய ஆவியையும் ஆத்மாவையும் தான் பார்ப்பாரு. ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிர்வாணியான இருக்கிறான். ஏன்? எந்த ஆட்டு வஸ்திரத்தை போர்த்தி கொண்டாலும் சரீரம் தான் மறைக்கப்படுமே தவிர ஆத்மாவும் ஆவியும் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமா இருந்துச்சு. தேவன் பிதா அப்படிதான் பார்த்தார். அந்த தோட்டத்துல இருந்து அந்த குமாரனுக்கு அடையாளமா ஒரு ஆடு பலியிட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. சிந்தப்பட்டதினால அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டாங்க. இப்போ தோட்டத்தை விட்டு வெளியேறாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். குமாரனுக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருந்துச்சு. ஆனாலும் பிதாவுக்கும் நமக்கும் சமாதான உறவை ஏற்படுத்தினதுனால சிலுவையில் அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஒரு உதாரணத்தை சொன்ன உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மத்தேயு அதிகாரத்துல ஒரு திமிர்வாதக்காரனை பத்தி சொல்லியிருக்கு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை வாசிச்சீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. மனுஷகுமாரனுக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஆயக்காரனும் பரிசேயரும் சொல்றாங்க, இவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஏசப்பா சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றாரு. சரி, இப்ப அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்து மன்னித்தார் என்றால் அந்த திமிர்வாதக்காரனுடைய அந்த வியாதி எங்க போச்சு? வியாதி எங்க போச்சு?
இப்போ ஒரு மனுஷன் கிட்ட ஒரு 5 கோடி கடன் வாங்கி இருக்கான். அது பல வருடங்களாக அவனால கட்ட முடியல. இப்ப அந்த 5 கோடி வட்டியும் முதலுமா சேர்த்து 10 கோடி ஆகி இருக்கு. இப்ப எஜமான் வராங்க. எஜமான் வந்து இத கடன் பட்டவன் கிட்ட கேக்குறாங்க, என்னுடைய காசை திருப்பி கொடு, வட்டியும் முதலுமாக திருப்பி கொடு. ஆனா அவனால கொடுக்க முடியல. ஆனா அவனுடைய தண்டனை இப்ப மரண தண்டனை என்று தீர்க்கப்படுது. உன்னுடைய தண்டனை மரண தண்டனை. என்ன பண்ணுவா? இப்ப அந்த மரண தண்டனையில இருந்து அவனை விடுதலை பண்ணணும்னா இவனுக்கு மேலான ஒரு ஐஸ்வர்யவன் வந்துதான் ஆகணும். ஒரு மனுஷன் வரான், வந்து சொல்றாங்க, அந்த எஜமான் கிட்ட பேசுறாங்க, இவனுடைய கடனை நான் செலுத்துறேன். இவன் பட்ட அந்த 5 கோடி வட்டிய முதலுமா 10 கோடி ஆச்சுதே, அதை நான் செலுத்துறேன்னு இவனுடைய கடனை முற்றிலுமாக அந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இவன் விடுதலையாக்க முடியும். இதேதான் இதேதான் நாம பண்ணின தப்பு, ஆதாம் ஏவாள் செய்த தப்பு ஒட்டுமொத்த மனுகுலமும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்துச்சு. இப்ப நடுவுல ஒரு ஐஸ்வர்யமான மனுபுத்திரன், தேவகுமாரன், மனுஷ சாயலாக இந்த பிள்ளைகள் மண்ணான சாயல்ல இருக்கிறனால தேவகுமார சாயல்ல இருந்தவர் இந்த மண்ணான மனுஷ சாயலா அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாரு. இந்த மனுகுலத்தோடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் ஏற்ற நாள்ல நம்ம மன்னிக்கப்பட்டோம். அந்த திமிர்வாதக்காரனோட வியாதி இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்னும் ஒரு உதாரணம் சொன்ன உங்களுக்கு நல்லா புரியும். ஏசப்பா தேவாலயத்தோட வெளி சைடும், தேவாலயத்துல இருந்து பிரசங்கம் பண்ற, தேவாலயத்துக்கு உள்ள அவர் போறதுக்கு அனுமதி கிடையாது. லேவியர்கள் மட்டும்தான் தேவாலயத்திற்கு உள்ளாடி போய் பலி செலுத்துறது எல்லாமே. ஆனா இவர் யூதர் ஆனதுனால தேவாலயத்திற்கு வெளியதான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது எப்படி போட்டிருப்பாங்கன்னா தளவரிசைப்படுத்தி போட்டிருப்பாங்க. தேவாலயத்துக்கு வெளியே ஃபுல்லா தளவரிசை மீன்ஸ் உங்களுக்கு புரியணும்னா இன்டர்லாக் மாதிரி, அந்த ஒரு இன்டர்லாக் தட்டையான ஒரு பிளைனான இன்டர்லாக் மட்டும் போட்டிருப்பாங்க, சுத்தி தளவரிசைப்படுத்தி இருப்பாங்க. அந்த தளவரிசைப்படுத்தின இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த வழியா ஒரு விபச்சார ஸ்திரீய யூதர்கள் கையும் களவுமா பிடிச்சிட்டு வராங்க. அவங்க நேர இயேசு கிறிஸ்து கிட்ட பிடிச்சிட்டு வரல, அவங்க நோக்கம் அது இல்லை. நேரம் எங்க போறாங்க? பிளாத்து கிட்டதான் போறாங்க. பிளாத்துவோட வீடு தேவாலயத்தை தாண்டியாச்சுன்னா பிளாத்துவோட அந்த அரண்மனை இருக்கு. சோ பிளாத்து கிட்டதான் என்ன பண்ணணும்? தேவாலயத்தை தாண்டி பிளாத்து கிட்ட கொண்டு போறாங்க. போற வழியில யார பாக்குறாங்க? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறத பார்த்தாங்க. இப்போ பிளாத்து கிட்ட கூட்டிட்டு போக வேண்டிய அந்த ஸ்திரீய நேர இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தா கேக்குறாங்க, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் இருக்கு, அதுல மோசே வந்து இவ்வண்ணமா சொல்லியிருக்காங்க, விபச்சார ஸ்திரீ என்ன பண்ணணும்? கல்லறைந்து கொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் கல்லறிந்து கொல்லுங்கன்னு சொன்னா குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கொஸ்டின் அவங்க சொன்னாங்க. அவர் கல்லறிந்து கொல்லுங்கன்னு அந்த சட்டத்தை சொன்னா நேரம் பிளாத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். இல்ல வேண்டாம், அவளை விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாலும் எங்க நியாய பிரமாணத்தை மீறிட்டா அப்படின்னு குற்றப்படுத்துவாங்க. 2 ஆன்சர் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பாவை குற்றப்படுத்துவாங்க. ஆனா ஏசப்பா அழகா என்ன பண்ணார் தெரியுமா? தரையில எழுதினாராம். என்ன எழுதினார் தெரியுமா? அந்த தளவரிசைப்படுத்தின மேடையில இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறாரு. யூதர்களுக்கு, அதாவது அவர் ரபி, அவர் போதகரே ரபி, அவர் டீச்சிங் நிறைய பண்ணியிருக்காரு. ரபிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தரையில அவங்க 10 கட்டளைகளை என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க, அடிக்கடி எழுதுவாங்க, எரேஸ் பண்ணுவாங்க. அவர் தரையில 10 கட்டளைகளை எழுதுகிறாரு, 10 கற்பனைகளை எழுதுறாரு. எழுதிட்டு அந்த லாச பார்த்து சொல்றாரு, உங்களில் இந்த 10 கட்டளை இருக்குல்ல, இத மீறாதவன் முதலாவது அவன் கல்லெறிய கடவர். யாருமே அறியல, ஏன்னா அந்த 10 கட்டளை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னை யாருமே கல்லறியலையா? இல்ல. அப்ப சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினை தீர்க்கிறது இல்லை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படிங்க அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? இப்ப ஏசப்பா சொல்றாரு அந்த ஸ்திரீய பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு. எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு?
அந்த விபச்சார பாவத்தை இவர் ஏற்றுக்கொண்டால் தான் மன்னிக்கப்படும். ஏற்றுக்கொண்டாரா? நிச்சயமா ஏற்றுக்கொண்டார். அந்த ஸ்திரீனுடைய அந்த விபச்சார பாவத்தையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அந்த இடத்துல இருந்து விடுதலையா போனார். எப்படி ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பலி பிரமாணத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுனா, அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் அந்த மன்னிப்பை. மன்னிக்கிறேன்னு எல்லா இடத்துலயும் சொன்னாரே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்டதுன்னு எல்லா இடத்துலயும். வியாதியஸ்தனை பார்த்து சொல்றாரு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு, திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, விபச்சார ஸ்திரியை பார்த்து சொல்றாரு. எப்படி மன்னிக்கப்பட்டுச்சு? இந்த பிரமாணத்தின்படி மன்னிக்கப்பட்டுச்சு. என்ன பிரமாணம்னா, நமக்கு 5 வகையான பலிகள் இருக்குது. தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. ஒரு மனுஷன் போஜன பலி செலுத்த வரணும்னா தகன பலியை முடிச்சுட்டு தான் போஜன பலி. இந்த ஆர்டர்ல என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். இதுல போஜன பலியில ஒரு 10 பிரமாணம் இருக்கு, 10 லாஸ் இருக்கு. இதுல ஒரு பிரமாணம் என்னன்னா, போஜன பலி கோதுமையில படைக்கணும். கோதுமை என்ன பண்ணிட்டு வருவாங்க, கட் பண்ணி அறுத்து கொண்டு வந்து அதை தட்டி உதிர்த்த தானியம் படைக்கிறோம். உதிர்த்த கோதுமையை படைக்கலாம். அப்படி இல்லையா, அது என்ன பண்ணணும், அதில் அடிச்சு அந்த ஒரு தடி வச்சு என்ன பண்ணுவாங்க, அடிச்சு மாவாக்கி படைக்கலாம். அப்படி இல்லையா, அதுல அப்பம் சுட்டு தட்டையான கல்லுல வச்சு அப்பத்தை என்ன பண்ணலாம், சுட்டு போஜன பலியை படைக்கலாம். இதுல ஒரு பிரமாணம், போஜன அப்பம் செய்யறது தட்டையான கல்லில் வைத்து சுட வேண்டும். இந்த தட்டையான கல் என்பதற்கு எபிரேய பாஷையில கபாத். தட்டையான கல், அதற்கு எபிரேய பாஷையில கபாத். ஒரு கல்லுனா கபாத். பல கற்கள், பல கல், நிறைய தட்டையான கற்கள் இருந்துச்சுன்னா அது கபத்தா. புரியுதா? ஒரு கல்லுனா கபாத்னு எபிரேய பாஷை. அது ப்ளூரல். இப்ப பால், பால்ஸ், எஸ் மட்டும் சேர்ப்போம்ல, அதே மாதிரி என்ற வார்த்தையை ப்ளூரல்ல அவங்க சேர்ப்பாங்க. நிறைய கற்கள், நிறைய தட்டையான கல் இருந்துச்சுன்னா கபத்தா. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுறது, 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்று சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தார். இந்த விபச்சார, அதாவது போஜன அப்பாவை எதுல படைக்கணும், கபாத்தில் வைத்து ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா போஜன பலிக்கான அப்பம் தட்டையான கல்லில் வைத்து ப்ரிப்பேர் பண்ணணும், சுடப்படணும். அந்த தட்டையான கல்லுக்கு எபிரேய பாஷையில கபத்தா என்ற அர்த்தம். கபாத், நிறைய கற்கள்னா கபத்தா என்ற அர்த்தம். போஜன அப்பத்தை கபத்தாவில் வைத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். கபத்தாவுக்கு யோவான் 19ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது, தளவரிசைப்படுத்தின மேடை. இந்த தளவரிசைப்படுத்தின மேடைக்கு இன்னொரு பேர் என்ன, கபத்தா. நான் சொன்னேன்ல, தட்டையான கற்கள் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த தேவாலயத்தை சுற்றி என்ன பண்ணிருப்பாங்க, தளவரிசைப்படுத்தினாங்க. அந்த விபச்சார ஸ்திரீ கிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த சொல்றாரு, இன்றைக்கு நீ எனக்கு முன்பாக குற்றவாளியா நிக்கிற, உன் பாவத்தை நான் மன்னித்தேன், நீ வீட்டுக்கு போ. ஏன்னா இதே இடத்துல நீ அந்த விபச்சார ஸ்திரீ நின்ற அதே இடத்துல ஒரு நாள் நான் நிற்பேன். இந்த இடத்துல வச்சுதான் பிலாத்து என்ன சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பான். இந்த கபத்தால வச்சுதான் இந்த அப்பம், இயேசு கிறிஸ்துவே கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும். சாகாவிட்டால் அது மிகுந்த பலனை கொடுக்காது, அது சாகணும். கோதுமை மணியான இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கபத்தா என்னும் தட்டையான கல்லில் வைத்து ப்ரிப்பேர் பண்ணப்படணும். அந்த விபச்சார ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, ஓ பாவத்தையும் சேர்த்து நான் சிலுவைக்கு போக போறேன். எல்லா பாவம் அவர்கிட்ட வருது. சிலுவையில நின்று சொல்றாரு, எல்லாரையும் பார்த்து சொல்றாரு,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இப்படிதாங்க நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவர் போஜன பலி ஆனாருங்க. அவர் எல்லா பலியும் ஆனாரு. பஸ்கா ஆனாரு, தகன பலி ஆனாரு, போஜன பலி ஆனாரு, சமாதான பலி ஆனாரு, பாவ நிவாரண பலி ஆனாரு, கடைசியா குற்ற நிவாரண பலியும் ஆனாரு. பலியானார்னா சாதா பலியாகலங்க, அவர் பிரமாணத்தின்படி பலியானார். ஒரு ஆட்டை எவ்வண்ணமாக கொல்லுவார்களோ அவ்வண்ணமாகவே அவர் பலியானார். ஒரு கோதுமை மணியை எப்படி அறுத்து கொண்டு வந்து அதை அட்டி 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 அவர் நொறுக்கப்பட்டாரா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டார், அவர் ரிப்பீட்டட் பீட்டர், இங்கிலீஷ் கேஜவில படிச்சு பாருங்க, ரிப்பீட்டட், திரும்ப 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 அவர் அடிக்கப்பட்டார். கடைசி அந்த போஜன பலியான அந்த அப்பத்தை தட்டையான கல்லாக கபத்தால வச்சு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நமக்காக அவர் போஜன பலியானார். எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடுவாக நின்று, பிதாவுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நின்று அவர் பரிந்து பேசினார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதேதாங்க சிலுவையில் நடந்துச்சு. மனுகுலம் நிர்வாணமா நின்னுச்சு. அவர் ஏதேன் தோட்டத்துல சரீர பிரகாரமா தான் தோல் உடை, ஆனா தேவனுக்கு முன்பாக ஆவியும் ஆத்துமாவும் நிர்வாணமா நின்னுச்சு. சிலுவையில் அவர் நிக்கிறாரு, பிதா அங்க இருக்கிறாரு, மனுகுலம் பிதாவுக்கு முன்பாக நிர்வாணமா நிக்குது. சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, யோவான் லூக்கா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நம்மளுடைய பாவத்தை அப்படியே எடுத்து அவர் ஏற்றுக்கொண்டதுனால மனுகுலத்தோட நிர்வாணத்தை மூட சிலுவையில நின்ற ஆட்டுக்குட்டியோட வஸ்திரம் கழற்றப்பட்டது. நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், பிதாவுக்கு முன்பாக பிள்ளைகள் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமா நிற்கிறார்களே என்பதற்காக குமாரன் சிலுவையில் நிர்வாணமாக்கப்பட்டார். எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆட்டுக்குட்டி பலியாகி ரத்தம் சிந்தி அந்த வஸ்திரம், தோல் வஸ்திரம் ஆதாமுக்கு உடுத்தப்பட்டதோ, அதே மாதிரி நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய ஆத்மாவும் நிர்வாணமா சிலுவைக்கு முன்பாக நிற்கிறோம். குமாரனுடைய வஸ்திரம் கழற்றப்பட்டது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவர் மன்னிங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே, அது அடுத்த வசனத்துல எழுதி இருக்கலாம் இல்ல, ஆனா ஒரே வசனமா கொடுத்திருக்கு, மன்னிங்கன்னு பிதாவுக்கிட்ட மன்னிப்ப பெற்றதுமே அவர் வஸ்திரம் கழற்றப்பட்டு நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்பட்டது. இதான் முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அவர் மன்னிச்சதுனாலதாங்க நம்ம இன்னைக்கு பிதாவுக்கு முன்பாக, அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக குமாரனை விசுவாசித்து, அந்த இரத்தத்தை விசுவாசித்து அவர் முன்பாக போய் நம்ம துதிக்கிறோம். இல்லைன்னா நான் மரண ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டிருப்போம். குமாரன் பிதாவிடமிருந்த சமாதான உறவை ஏற்படுத்தி தந்தனாலதாங்க நீங்களும் நானும் இன்றைக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென்.